நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லி தர போகிறேன். இது என்ன தெரியுமா? பெப்பர், மிளகு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெப்பர், மிளகு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓகேவா? இந்த பெப்பர் யார் யார் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லி தர போகிறேன். நம்பர் 1, கிட்னியில் கல் இருக்கக்கூடியவங்க சாப்பிடக்கூடாது. நம்பர் 2, இரத்த சோகைகள் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் நிறைய நோய் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இரத்த சோகைகள் இருக்கும், அவங்களும் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தர போகிறேன், வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? 3வது, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இடுப்பு வலி, இடுப்பு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இருக்கக்கூடியவங்களும் இந்த பெப்பர், மிளகை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இந்த பெப்பரில் ஆக்சலேட், OXALATE, ஆக்சலேட்னு ஒரு ரொம்ப ஆபத்தான பொருள் இருக்குது, கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நேரடியாகவே கிட்னிக்கல் உண்டு பண்ணிடும். ஆக்சலேட் கிட்னிக்கல். எத்தனை பேர் கிட்னி கேலிக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு, அப்படி தானே? நம்பர் 1. நம்பர் 2, இதுதான் ரொம்ப ஆபத்தானது. நம்ம உணவுக்கு இரும்பு சத்து எவ்வளோ முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இரும்பு சத்தை இது உடம்புக்குள்ளால உறிஞ்சி எடுக்கிறதுக்கு விடாது. எது? ஆக்சலேட். அப்போ நினச்சி பாருங்களேன், இந்த ரத்த சோகை இருக்கக்கூடியவங்களுக்கு இது எவ்வளோ ஆபத்து அப்படின்னு. சரி தானே? 2. 3வது, கால்சியம். நம்ம எலும்புக்கு கால்சியம் சத்து எவ்வளோ முக்கியம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கால்சியத்தை இது உறிஞ்சி எடுக்க விடாதனால இது எலும்பு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தம்பி பாருங்க, 140 கிலோவிலேருந்து 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். மொத்தம் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்டில் போய் நான் ஓடக்க சொல்லலை. நாங்கள் கொடுத்தது எல்லாமே என்னது? ஒன்லி பேலன்ஸ் டயட் மட்டும்தான். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது ஹெல்ப், ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. எதை மறந்தாலும் ஆக்சலேட் மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டே டியூன்.